ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம டே 1 என்ன பண்ணோன்னா, நம்ம ரீஸ்பான் ஆகிட்டு எப்படி இந்த மைண்ட் கிராஃப்ட் ட்ரையலில் எந்த இடத்துல செஸ்ட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு செஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து போட்டுக்கு கூப்பிட்டு போனேன். அந்த போட்டில் வந்து இந்த மாதிரி வுட்டெல்லாம் இருந்துச்சு. அந்த வுட்டு வச்சு நம்ம வந்து இந்த வுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏறி போயிட்டு பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தூங்கணும். அதெல்லாம் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நான் முக்கியமான விஷயத்தையே பண்ண மறந்துட்டேன். அது பண்ணால் தான் ஃபஸ்ட்டு நம்மளால் வீடுக்கு டோரே போட முடியும். அந்த டோரே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மறந்துட்டேன். சரி, இப்போ இந்த டோரை நம்ம பண்ணிடலாம். ஈஸி தான் டோர் பண்ணேன். இந்த டோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த டோர் பண்ணலாம், இந்த டோர் பண்ணலாம். ஆக்சுவலி நான் இந்த டோருக்கு தான் தேடினேன். நம்ம அந்த டோர் நம்ம இப்போ பார்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டோர் எடுக்கலாமா இந்த டோர் எடுக்கலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த டோர் தான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக டோர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி இந்த ஃபிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வெளியேருந்து உள்ளேருந்து ஃபிக்ஸ் பண்ணினா கரெக்டாக வராது. இப்போ வந்து இங்கேருந்து தாவியாச்சு. இப்போ அங்கே பண்ண மாதிரி இங்கே ஒரு டோர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கேயும் நம்ம ஒரு ஃப்ளோர் கட்ட போகிறோம். ஆக்சுவலி கார்னர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளோர் கட்டலாம் தான் இங்கே பிளான் பண்ணியிருந்தேன். சரி, இப்போ வந்து நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட செகண்ட் ஃப்ளோரை. ஆக்சுவலி இது எதுக்கு வைக்கிறேன்னா, நான் இந்த மேலெலாம் இப்படி போகணும்ல, அதுக்காக தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இது வைக்கக்கூடாது. இந்த சைடில் நான் கிளிக் பண்ணுற இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா வைக்கக்கூடாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அது வச்சா நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ அது எடுத்துருவேன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ அது மட்டும் இல்லை, எதுக்கு நான் கீழே இறங்கணும்னா இந்த ஸ்டோன் எடுக்கணும். பார்த்தீங்களாங்க, இந்த கோல் தாங்க எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. கோல் தான் சாதாரணமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல தோட ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலி ஒரு லைட் வச்சுப்போம், அப்போனா ஈஸியாக இருக்கும் தோன்றதுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோண்டி முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தான். அவ்வளோதான், தோண்டி முடிச்சாச்சு. வாங்க இப்போ போகலாம். 16 இது எடுத்துருக்கோம் மொத்தம். இப்போது இந்த சைட்லேயும் வச்சாச்சு, அந்த சைட்லேயும் வச்சாச்சு. இப்போ இந்த சைடில் வைக்கணும். கரெக்டாக வச்சாச்சு. இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் தான் ஒன்றுமே இல்லை. இதுவும் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ இந்த
சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிளாக சாண்ட் வச்சு மூடிடலான்னு யோசித்தேன். அது வந்து ஜன்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சாண்டு வச்சா நல்லாயிருக்கும். சும்மா யோசித்தேன். சரி, இப்போ திருப்பியும் நம்ம ரூஃப் கட்ட மேலே போனோம். இப்போ இந்த இடத்துல நம்ம சாண்ட் வைக்கலாம்னு கேட்பீங்க. அது வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா வந்து அது வந்து சாண்டுனா வந்து கீழே போயிடும்ல, அதனால. நான் வந்து இந்த இதுக்கு ரூஃப் கட்டணும். ஐயோ, ஏறவே முடியல. இந்த இதில் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் கரெக்டாக இல்லைங்க. ஒரே வழி தான், இப்படி வச்சு ஏறணும். ஓகே, இப்போ ஏறிட்டேன். இப்போ இந்த இடத்துலையும் ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இது அவ்வளோவா செட்டே ஆகலை எனக்கு, அதனால இதை எடுத்துகிட்டு இது செட்டால தான் இது வச்சேன். ஒன்று வச்சா எல்லாமே வச்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போனோன்னா பின்னாடி சுற்றிட்டுலாம் போனோம்னா இப்போ நான் இந்த டர்ட்லாம் எடுத்துடுறேன். ஏன்னா அசிங்கமாக இருக்கும், அதனால இந்த டர்ட்லாம் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு பார்த்தோம்னா ஈஸியாக லிஃப்ட்டில் சாரி தப்பாக சொல்லிட்டேன். இந்த படிக்கட்டு செய்யலாம். இந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யூடியூப்பில் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. அதனால் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக சொல்லிட்டு ட்ரை பண்ண வந்து இந்த ஷேர் வச்சு நம்ம இந்த மரத்தெல்லாம் வெட்டலாம். இப்போ சாதாரணமாக நான் வெட்டி காட்டுறேன் பாருங்க. சாதாரணமாக இப்படி வெட்டுறேன், ஒன்றுமே வராதுங்க. ஒன்றுமே நம்மளால் எடுக்க முடியாது. நான் வேணால் பார்க்குறேன், இப்போ ஒன்றுமே எடுக்க முடியாது. இப்போ பாருங்க, அதே இதில் இந்த ஷேர் வச்சு வெட்டி காட்டுறேன். இப்போ பாருங்க, ஒரு இதில் நிறைய இது வரும் பாருங்க. இந்த பாருங்க 3 வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வருங்க. இது 2 விதமான லீவ்ஸ் இருக்குது. ஒன்று பிச் லாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓக் லீவ்ஸ், சாதாரணமான லீவ்ஸ். இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஸ்டோன்ஸ் பண்ணணும்னு, படிக்கட்டு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், எடுத்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது வந்து நம்ம லீவ்ஸ் தான் வெட்டணும்லாம் இல்லை, இதோ இந்த ஷீப்பும் வெட்டலாம். ஓகே, இப்போ நான் வந்து எப்படி கெட்டுறதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த டர்ட்லாம் எடுத்துடலாம். அது அசிங்கமாக இருக்கும்ல, அதுக்காக. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு கீழே வச்சிடலாம்.
பண்ணலாம். இந்த இது எனக்கு கெஸ் பண்ண முடியல. இதோ சர்ப் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இதுதான் நம்ம செய்யணும். இது நான் வந்து இந்த ஸ்டோனால் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தப்பாக வச்சு நானே பலி கொடுத்துட்டேங்க. இப்படி வைக்கணுங்க, கரெக்டாக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சமான படிக்கட்டு ரெடி ஆயிடும். இது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்க்க ரொம்ப ஈஸியாக ஏறிக்கலாம். இப்போ நான் என்னதான் சொதப்பிட்டேன்னா, இந்த டோரை தூக்கி இங்கே வைக்கணுங்க. அதுதான் சொதப்பிட்டேன். இப்போ இந்த டோரை வந்து இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த சாண்டை வந்து இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. இந்த இன்னொன்று லீஃப் எடுத்து பார்த்தீங்களா, அந்த லீஃப் வச்சு இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த லீஃபோட டார்ச் பண்ணணும்னா பண்ண முடியாது நம்மளால். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்லலாம் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இப்போ இந்த ரூம் எதுக்குன்னா நான் சும்மா பண்ணியிருக்கேன் சிம்பிளாக. இப்போது அதை எடுத்துகிட்டு வந்து இது எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து பெட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். ஐயோ, இவன் வேறு நம்மளும் உள்ளே போட விட மாட்டேங்கான். இந்த பெட்டை எடுத்துகிட்டு இது இப்போதைக்கு இருக்கட்டும். இந்த பெட்டை நம்ம அங்கே போட்டுடலாம். மற்ற எல்லா திங்ஸும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஐயோ, இப்படி போட்டுடலாங்க. இப்படி போட்டுட்டு இது வேறங்க அப்பப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதாலே எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போ நல்லா பார்த்தீங்க. இதெல்லாம் எப்போ வரானோ தெரியல. ஸோ இப்படி இந்த வந்துடுறானா, இவன் வந்து படிக்கட்டுலாம் ஏற மாட்டான்னு போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. இனிமேல் எப்படி வரான்னு பார்ப்போம். இங்கே படிக்கட்டே ஏறி வராங்க. ஐயோ, இவனுக்கு படிக்கட்டு ஏற தெரியாதுன்னு நான் நினச்சிக்கிட்டேங்க. ஸோ அழகாக ஏறி வரான். இவனை இப்போதைக்கு தூக்கி விட்டுருக்குறாங்க. ஒரு ரைட் கிடக்கான். சரி, நைட் ஆயிடுச்சு. அங்கே பாருங்க நிற்கிறான். நம்ம காலையில் அந்த அயன் காலை போட்டு போகலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, அயன் காலை வந்து நம்ம இருக்கிறது நல்லா தான். இருக்கிறது நமக்கு நல்லா தான். ஆனால் நம்ம பீஸ்ஃபுல் இருக்கும்போது நம்மளும் ஒன்றும் செய்ய மாட்டோம். அயன் காலம் அது வெஹிக்கிள் நல்லா தான். ஆனால் என்னென்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா அயன் காலம் நான் எப்போலாம் அயன் காலம் ஆக்சுவலாக எனக்கு எப்போ என் முன்னாடி அயன் காலம் இருந்தானா நான் போட்டு தள்ளிடுவேன். ஏன்னே எனக்கு தெரியாது.
சரி, நம்ம இன்றைக்கி நைட் ஆயிடுச்சு, வீடியோ முடிக்க போகிறோம். நம்ம வந்து இந்த ஃப்ரான்சிஸ் இந்த குக்கிங் பண்ணுவோம்ல, அது வந்து எப்படி பண்ணுறது மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து நம்மளுக்கு 8 வேணும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் எடுக்க முடியாது. இந்த நம்ம இப்போ குக்கிங் பண்ணுறவங்க பார்த்திங்களா, கையால் நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ எதனால் எடுக்க முடியாதுன்னா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் நம்மளால் எடுக்க முடியும். இது பாருங்கள், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் நம்மளால் எடுக்க முடியும். பெண்ணால் கூட பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ இது சென்டரில் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணியாச்சு. சிம்பிளாக சும்மா இருக்கட்டும். இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அயன். இப்போ நம்ம வந்து இறந்து போயிட்டா கூட நம்மளால் இந்த ரீஸ்பான் எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். அதனால் வந்து இந்த செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன். செஸ்ட்டில் எடுத்து வைக்கிறது தான் முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.